பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் மாநில அளவிலான இறுதி சுற்று போட்டிகள் நடந்தன. திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் மாநில அளவிலான இறுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து 24-25 கல்வியாண்டில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்ட பயிற்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 22 பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் 95 பேர் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் 22 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான யோசனைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 10,000 ரூபாய் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும். மாநில அளவிலான இந்த இறுதி சுற்று போட்டியை நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் தலைமையேற்று துவக்கி வைத்தார். சிவகுமார் பேசும்போது, வாழ்க்கையில் எளிய நிலையில் இருக்கும் மாணவர்கள் கூட தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது மிக உயர்ந்த நிலையை அடைய இயலும் என்றார். அண்ணா பல்கலைக்கழக துணை இயக்குனர் சைலஸ் சுகுமாரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். ஸ்ரீ ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளி முதல்வர் உஷாராமன் மாணவர்களுக்கு பல்வேறு ஆர்வமூட்டும் கருத்துக்களை கூறி வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய ஊக்கப்படுத்தினார். திட்ட அலுவலர் சென்னை திரு மார்டின் ரூசோ அவர்கள் இந்த போட்டியின் கண்காணிப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார். ராகுல், பிரசன்னா, சத்யா, கிருஷ்ணசாமி ஆகியோர் நடுவர்களாக இருந்து மதிப்பீடு செய்தனர். திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் அபிநய சுந்தரம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன மாவட்ட திட்ட மேலாளர்கள் சிவபாரதி, சுபைதரன், பலவேசம், ராஜேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மார்டின் ரூசோ. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் திட்ட அலுவலராக பணியாற்றி வருகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். இது 2022 நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க. ஸோ இந்த திட்டத்தில் வெற்றிகரமாக நாங்கள் 2 வருஷம் முடிச்சிட்டோம். 3வது வருஷம் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இந்த திட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜேர்னி ஃபுல்லாக 40,000 ஐடியாஸ் பள்ளி மாணவர்கள்ட்டேருந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த 40,000 ஐடியாஸை 3 லெவலில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 730 ஐடியாஸ் பூட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. ஸோ அந்த பூட் கேம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட ஐடியாவுக்கு ஒரு உருவம் அளிக்கிறது, அந்த ஐடியாவுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் நாங்கள் அங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த பூட் கேம்பில் 153 ஐடியாஸ் செலக்ட் ஆகி இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி திருநெல்வேலியில் ஃபைனல் நடக்க போகுது. இந்த 153 ஐடியாவிலேருந்து நாங்கள் 80 ஐடியா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த திருநெல்வேலியில் நடக்க போகிற மாதிரி ஒரு 6 ரீஜியனில் நடக்குது. திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வெள்ளூர், சென்னை. ஸோ மொத்தம் இந்த 153 டீமும் பிரித்து நடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 4 டீம், 5 டீம், 6 டீம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி 22 டீமுக்கான மதிப்பீடு நடக்க போகுது. ஸோ அதை மதிப்பீடு செய்கிறதுக்காக ஒரு 4 மதிப்பீட்டாளர்கள் வந்திருக்காங்க. 1 ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டிஎன், 1 ஃப்ரம் EDITN, 1 ஃப்ரம் யூனிசெஃப், 1 ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய 22 பள்ளி மாணவ அணிகளை எவாலுவேட் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் வெளியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வெளியில் வரும்போதே ஒரு புத்தாக்க சிந்தனையோடு வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற திட்டத்தின் மூலமாக நம்ம திருநெல்வேலி ரீஜியன், அதாவது ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இங்கே நடக்குது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர். ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாணவர்களை செலக்ட் பண்ணி, ஸோ அவங்களில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்க மாணவர்களுக்கு ஒரு ப்ரைஸும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு ஒரு ப்ரைஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இதன் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரும்போது, அவன் அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஒரு மைண்ட் செட்டோடு போவான். நம்ம ஒரு எம்ப்ளாயாக தான் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், தொழில் முனைவோர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வெளியில் போகலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த திட்டத்தை இந்த ப்ரோக்ராமை முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தொடங்கி வைக்க போகிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த இதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் எப்போ வேணால், மாவட்ட ஆட்சித்தலைவரும் எப்போ வேணால் இங்கே ப்ரோக்ராமுக்காக வரலாம்.
இன்றைக்கி வந்து ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி ஸ்கூலில் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளி மாணவர்களுடைய புத்தாக்க சிந்தனையை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்கூலும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. தேங்க்ஸ்.